ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நம்ம வாழை மரத்துலேருந்து வாழைப்பூ எடுத்து ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். வாழைப்பூவை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஃப்ரெஷ் வாழைப்பூ எடுத்தாச்சு. பாருங்கள், வாழைத்தாறு எடுத்ததுக்கப்புறம் நான் வேறு ஏதாவது ஷார்ட்ஸில் காமிக்கிறேன் உங்களுக்கு. வளர்ந்து எடுத்ததுக்கப்புறம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே வாழைப்பூ வடை ரெசிபி இருக்குது. நான் அந்த ரெசிபியை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த வாழைப்பூ எப்படி எடுத்து அது உள்ளே இருக்கிறதுலாம் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அந்த வீடியோலையும் இருக்குது, அதனால் இதில் நான் ப்ரீஃபாக காமிச்சிடுறேன். இந்த மாதிரி இதை எடுத்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். எடுத்தால் உள்ளே இந்த பல்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதை மட்டும் எடுத்துருங்க. அது எடிபிள் கிடையாது, நம்ம சாப்பிடக்கூடாது. இதை நம்ம எடுத்துடணும், அவ்வளோதான் கிளீனிங்க்கு. அதுவும் பக்கத்தில் இன்னொன்று பிளாஸ்டிக் மாதிரி ஒரு வரும், இதையும் எடுத்துடலாம், அவ்வளோதான். இதை எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். வாழைப்பூ ஃபுல்லாக ஆஞ்சி முடிச்சாச்சு. இது சின்ன பூ தான், நம்ம மரத்துலேருந்து எடுத்தது. 2 ஹேண்ட்ஃபுல் அவ்வளோதான் வந்திருக்கு. இதை நம்ம பொரியல் பண்ணலாம். நம்ம இதை ஃபுல்லாக ஆஞ்சி முடிச்சோன்னா கீழே இந்த சின்னதாக வரும். இதுக்கு கீழே அந்த எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் இவ்வளோ சின்னதாக வர்றது வரைக்கும் எடுத்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இருக்கிற இதை லேடிஸ் வீட்டில் இருக்கிறவங்க அப்படியே சாப்பிட்றலாம். அவங்களோட யூட்ரஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நான் இப்போ இதை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறேன். வாழைப்பூ பொரியல் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் பிச்சு 4 வச்சுருக்கேன், விதை எடுத்துட்டு அதை போட்டுக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சாப்ட் கார்லிக் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய் பாதியை இந்த மாதிரி கீறிட்டு போடுங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை, அடுத்ததாக ஸ்லைஸ் ஆனியன் 100 கிராம்ஸ் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஹிங்கு, அடுத்தது நான் முருங்கைக்கீரை போட போகிறேன். முருங்கைக்கீரை 2 ஹேண்ட்ஃபுல் எடுத்து கழுவி தண்ணி வடிகட்டிட்டு வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கிறேன். நம்ம இதில் கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, அப்புறம் வாழைப்பூ எல்லாமே சேர்த்து பண்ணுறோம் இந்த பொரியல். இது ஃபைபர் சத்து நிறைய இருக்கும். இதை கண்டிப்பாக லேடிஸ் வாரம் ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த கீரை வேகிறதுக்குள்ள நம்ம வாழைப்பூவை ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். கீரை கொஞ்சம் வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம அரைஞ்சி வச்சிருக்கிற வாழைப்பூவை போட்டுடலாம். அது நம்ம கட் பண்ணி செய்யறதுக்குள்ளேயே அது கருப்பிடும். அதனால இது எப்போ செஞ்சாலும் ரெடி பண்ணிட்டு உடனே சமைச்சிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வரைக்கும் குக் பண்ணிகிட்ருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீரை நல்லா பாதியாக சுருங்கிடுச்சு. இப்போது இது காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றி மூடி 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். நடுவில் 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் ஆச்சு, செக் பண்ணலாம். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. காய் எடுத்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். நான் இதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணாமல் லோ ஃப்ளேமில்
5 மினிட்ஸ் குக் பண்ணிக்க போறேன். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா தண்ணி சத்து இல்லாம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியா இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 30 செகண்ட்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு பொரியல் ரெடி. வாழைப்பூ பொரியல் ரெடி. Do try this recipe and stay connected with Chennai Flavors. Thank you.